நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் ஏலம் கேட்கும்போது அந்த எம்எல்ஏ இடையில ஏதாச்சும் ஏடா கூடமா பேசினா அப்புறம் நான் பேச மாட்டேன். என் கலெக்டர் பொண்ணு தான் இங்க வந்து பேசும். புரிஞ்சதா சார்? எதுக்கு சார் கலெக்டர் மேடம்? எங்க ஐயா பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் அம்மா தான் வந்து அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் பாத்துக்கறேன். அமைதியா இருங்க. நான் பாத்துக்கறேன்ல. பேசாதீங்க இருங்க. அமைதியா இருங்க. கத்தாதீங்க. போயாரியா சொல்றேன்ல. அமைதியா இருங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. இரியா. அவங்க கலைஞ்சு போறேன்னு சொல்லிட்டாங்க. உங்க ஆளுகளை தயவு செய்து கொஞ்சம் கலைஞ்சு போக சொல்லுங்க சார் ப்ளீஸ். சரியா? ஏலம் எடுக்கும்போது நீங்க அங்க எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஏலம் நல்லபடியா நடக்கணும். நாங்க ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம், பேசவும் மாட்டோம்ல. நடுவுல அந்த ஆளையும் பேச வேணாம்னு சொல்லல. அந்த ஆளு பேசினா அப்புறம் இந்த விஷயத்தை நான் சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போவோம்ல. பிறகு திருநெல்வேலிலாம் அண்ட் ஆர்டர்லாம் அங்கதான் மீட் பண்ண வேண்டி இருக்கும். புரிஞ்சுதா? போ. ஏலத்தொகை 4.25 லட்சம் ரூபாய். 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம், 15 லட்சம், 18 லட்சம், 18 லட்சம் ஒரு தரம், 18 லட்சம் 2 தரம், 18 லட்சம் 3 தரம். அடுத்த ஏலத்தொகை 4,40,000. 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம், 18 லட்சம், 18 லட்சம் ஒரு தரம், 18 லட்சம் 2 தரம், 18 லட்சம் 3 தரம். ஏலம் பிரமாதம். அடுத்த ஏலத்தொகை 5.25 லட்சம் ரூபாய். 6 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 11 லட்சம், 16 லட்சம், 18 லட்சம்ல, 22 லட்சம், 26 லட்சம், 30 லட்சம், ஒரேடியா 38 லட்சம்ல, 38 லட்சம் ஒரு தரம், 2 தரம், 3 தரம். வணக்கம் ராஜி. சாவத்தா மூஞ்சி வள எரும மாடு கிடாக்கன்னு போட்ட மாதிரி ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு நிக்கிறிய? அண்ணாச்சி வெளியே தலகாட்ட முடியல. ரொம்ப கேவலமா இருக்கு அண்ணாச்சி. என்னால சொல்லுத? பின்ன என்ன அண்ணாச்சி, இந்த வருஷம் எல்லா சாரா கடையும் நாம தான் ஏலத்தை எடுக்க போறோம். அந்த ஈஸ்வரோட சாராய சாம்ராஜ்யமே அழிய போகுதுன்னு சொன்னீங்க. மறந்து கூட ஒரு கடையும் நாம ஏலத்தை எடுக்கல. இதான் அப்பவே சொன்னேன், சின்ன சின்ன விஷயத்துல மோதிக்கலாம், சாராய கடை ஏலெல்லாம் நமக்கு வேண்டான்னு. கேட்டீங்களா? அண்ணாச்சே, ஈஸ்வரன் ஆளுங்க எங்களை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க அண்ணாச்சே. ஏலே, நாய் வைக்க பொருள புரண்ட கதை கேள்விப்பட்டிருக்கல? நாய் வைக்கலையும் திங்காது, அதே சமயம் மாட்டையும் திங்க கூடாது. 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஏலம் போற சாராய கடைய 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து எடுத்தா எங்க இருந்துல லாபம் கிடைக்கும்? நீ வேணா பாருல, அந்த ஈஸ்வரன் சொத்தெல்லாம் வித்து அரசாங்கத்துக்கு கட்டிட்டு போண்டியாவ போறாம்ல. 1000 தான் இருந்தாலும் அவன் தானே எல்லா சாராய கடையும் ஏலத்தை எடுத்தான். நம்ம தோத்துல போயிட்டோம். ஏல கொப்பர, எதிரியோட கப்பலை கவுக்கிறதுக்கு அதை விட பெரிய கப்பலை வச்சு மோதணுங்கிற அவசியம் இல்லல. அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை போட்டா போதும், அது தானா கவுந்துரும். அந்த ஈஸ்வரன் ஓட்ட விழுந்த கப்பல்ல பயணம் பண்ணிட்டு இருக்காமல, நீ வேணா பார், அவன் குடும்பத்தோட முழுக போறான். பேசுதான் பேச்சு.
சீக்கிரம் வாடா, ஐயா வராரு. முத்துக்கால ஐயா, நேத்துக்கு ஏழு இடத்த கடைக்கெல்லாம் பணம் கட்டிட்டியா? நேற்றுக்கே முடிச்சிட்டேன் ஐயா. கடைகளுக்கெல்லாம் புது படம் மாத்திடு. ஐயா, நம்ம பசங்கள்லாம் சொல்றாங்க ஏழை எடுத்த ஏரியா அவ்வளோ நல்ல ஏரியா இல்லையா, வியாபாரம் சரியா ஆகாதுன்னு சொல்றாங்க ஐயா. கடையை நல்லா வியாபார இடத்துக்கு மாத்திடு. அட்ரஸை பத்தி கவலைப்படாத. ஐயா ஐயா, என்னல எம்எல்ஏ வந்து ஏலத்தில் ஒவ்வொரு கடைக்கும் விலை ஏற்றி விட்டாரு. நீங்களும் ஒவ்வொரு கடைக்கும் 1க்கு 3 கொடுத்து ஏலத்தை எடுத்துட்டீங்க. வியாபாரம் ஆகாம என்னமோன்னு பயமா இருக்கு. நான் என்ன அறிவு கேட்ட கூவையா? இல்ல கேக்குறேன். அடுத்த ஸ்டேட்ல இருந்து சரக்கெல்லாம் இறக்கு, கடையில அதை வித்துக்கோ. ஐயா, எம்எல்ஏ போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டா? போட்டு கொடுத்தா என்னடா? போனா எஸ்பி கிட்ட போவாங்க, இல்லனா கலெக்டர் கிட்ட போவாங்க. ரெண்டு நம்ம பசங்க தானே. அதுவும் சரிதாங்க. அப்பா கொண்டா விட்டு கொடுத்துருவாங்களடா நாய. ஐயா, ராத்திக்கு அங்க தகராறு பண்ணானே, அவன் என்ன பண்ண? சேம்பல் இறக்கியாச்சியா? இன்னொரு பெரிய குழிய தோண்டி வை. அந்த நாய் விஸ்வநாதனுக்கு தேவை இருக்கும். உங்களோட பாடுபட்ட எங்களுக்கெல்லாம் மதிப்பே இல்லாம போயிடுச்சியா, மதிப்பே இல்லாம போயிடுச்சு. நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிமா. தியாகின்னு சொல்றீங்க, இப்படி நடந்துக்கிறீங்க? நான் தான் தியாகின்னு சொல்லிக்கிறேன். ஆனா கவர்மெண்ட் என்ன தியாகின்னு ஒத்துக்கலமா. உங்களை சந்திக்கணும்னு இந்த ஆபீஸுக்கு பல முறை நடையா நடந்து என் கால் செருப்பு தேஞ்சதுதான்மா மிச்சம். உங்களை பார்க்கறதுக்கே என்ன அனுமதிக்கிறது இல்லம்மா. ஒவ்வொரு தடவை நான் இங்க வரும்போதும் நீங்க சென்னைக்கு போயிட்டதாவும் இல்ல இந்த ஆபீஸுக்கே வரதில்லைன்னு சொல்லி என்ன அனுப்பிடுறாங்கம்மா. உங்களை பார்க்கணுங்கிற தீர்மானத்துல தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேம்மா. இருந்தாலும் நீங்க இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தவறுங்க. இது ஒண்ணு வழிபாடு இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை பார்த்து பேசணும்மா. என்னோட நீங்க 10 நிமிஷம் பேசணும், என் குறைய கேட்கணும். சரி, முதல்ல அது கீழே போடுங்க. மாட்டேன். நான் இதை கீழே போட்ட உடனே என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க. முதல்ல அது போடுங்க, அப்புறம் பேசலாம். கீழே போடுங்க. என்னோட நீங்க பேசணும். நான் பேசுறேன், நீங்க கீழே போடுங்க. பேசுவீங்கல்ல? நான் பேசுறேன். பேசுவீங்கல்ல? பேசுறேன். நீங்க எல்லாம் போங்க. வாங்க வாங்க போங்க. ஹலோ, ஒரு நல்ல காஃபி அனுப்புங்க. உட்காருங்க. பரவாயில்லம்மா, உட்காருங்க. இந்தாங்க, தலை துவட்டிக்குங்க. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அம்மா, நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. வெள்ளக்காரன் காலத்துல 45 நாள் ஜெயில இருந்தேன். ஒரு நாள் அதிகமா இல்லைங்கிற காரணத்துக்காக தியாகி இல்லைன்னு சொல்லி தாமரை பட்டயத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தாமரை பட்டம், பென்ஷன் அதானே வேணும்? இல்லம்மா, பணத்துக்காக வரல. என்கிட்ட இருந்த சொத்தை எல்லாம் கடைசியா வினோபா பாவேயோட பூமிதான இயக்கத்துக்கே எழுதி வச்சோம்மாண்ணா.
எனக்கு வேண்டியதெல்லாம் நான் ஒரு தியாகிங்கிற அங்கீகாரமும் அந்த தாமர பட்டயமும் தான். ஏன்னா எதிர்கால வாரிசு எங்க குடும்பத்திலயும் ஒரு தியாகி இருந்தான்னு சொல்லும் இல்லையா, அதுக்காகத்தாம்மா. சரி, நீங்க தியாகி காந்தியவாதி அதெல்லாம் சொல்றீங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரி தீக்குளிக்க முயற்சி பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை சந்திக்கணும்னு 3 மாசமா நடையா நடந்த, பார்க்கவே முடியல. வேற வழி தெரியாம தாம்மா அந்த முடிவுக்கு வந்த. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. மிஸ்டர் சங்கரன், கொஞ்சம் உள்ள வாங்க, சாப்பிடுங்க. 3 மாசமா என்ன பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டாராமே, ஏன் கொடுக்கல? மேடம், இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸு. இங்கே கலெக்டரை பார்க்குறது தினம் 1000-2000 பேர் வரா. எல்லாரும் கலெக்டரை பார்க்கணும்னா ஆரகாரியமா? நிர்வாகம் ஒழுங்கா நடக்க வேண்டாமா? அப்போ கலெக்டரை மக்கள் எப்போ சந்திக்கிறது? இனிமே மாசத்துல ஒரு 4 நாள் மக்கள் வந்து சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு மனுநீதி நாள்னு பேர் வைங்க. ஓகே மேடம். இது என்ன கையில? இது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் திறப்பு விழா இன்விடேஷன். மேடம் பார்க்கணும். உங்க பேர் என்ன? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். மக்கள் நலனுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்தாங்க முதல் இன்விடேஷன். கண்டிப்பா வரேம்மா. எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? இன்னும் கொடுக்கல மேடம். உங்க ஆர்டர் எல்லாம் எப்படி கொடுக்கறது? சரி, நீங்களே நேரா போய் கொடுங்க. சரி சரி. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வரேம்மா. ஏம்ல கையில காசு இல்லாம கோட்டி பிடிச்சாப்புல இருக்குல்ல, இந்த 4ஆவதா ஒண்ணு செட்டப் பண்ணோம்ல, அவ ஒரு வீடு வேணும்னு கேக்குறாம்ல. கட்சியில எவ்வளவு பணம் இருக்கும்ல? அண்ணாச்சி, கட்சி நடத்தவே கையில காசு இல்ல. இதுல எங்க 4 செட்டை கொடுக்கறது? அகில இந்திய கட்சிக்கு ஒரே பிரதிநிதி நீங்க, என்ன பிரயோசனம்? 6 முழுக்க தண்டி ஓடினாலும் நாய் நக்கித்தான் குடிக்கணும்பாங்க. ஆம்ல, இத நாயங்கிரியாம்ல. அண்ணாச்சி, எலெக்ஷன் டைமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ புதுசா ஒன்று செட்டப் பண்ணிருக்கீங்களே, அவங்களுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு சொல்லி 4ஆவது தடவையா கலெக்ஷன் பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லை. சரி, பேங்க்ல லோன் போட்டுக்கோம்ல. அண்ணாச்சி, எல்லா லோனையும் நீங்க போட்டீங்க. மேனேஜர் கிட்ட போறேன், கையை விரிக்கிறாரு. நான் ஒரு 80 மாட்டுக்கு லோன் போட்டிருக்கோம்ல, மாடு வந்துரும்ல. அதெல்லாம் எங்களுக்கு அண்ணாச்சி. அந்த மாட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன, அந்த மாட்டை நான் வச்சுக்கோம்ல, பழைய மாட்டெல்லாம் பத்திட்டு போம்ல. அண்ணாச்சி, வத்தலை இந்த வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? முதல்ல துட்டுக்கு வழி பண்ணுங்க அண்ணாச்சி. சரி, பண்ணுவோம்ல, பண்ணுவோம். எங்க இந்த ராமசாமி பேல காணோம்? உன்னை நம்பிதான் வந்திருக்கேன், நீதான் பார்த்து செய்யணும். நானே கட்சிக்கு காசு இல்லாம கோட்டி பிடிச்சாப்ல இருக்கேன், என்னப்ல? அதுக்கு தானே நானும் அண்ணியும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான். என்ன முடிவுல? அதாவது செத்து போனார எக்ஸ் எம்எல்ஏ, அவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அந்த எம்எல்ஏ தான் செத்து போயிட்டாப்ல, அவனுக்கு நம்மள சிலை. என் பவுச பார்த்துட்டு மாநில கட்சியில 4 பெரிய தலைக அங்கனவானு கூப்பிட்டுச்சு. ஏதோ அகில இந்த கட்சியில ஒரே பிரதிநிதியாச்சேன்னு உங்களை நம்ம இங்கன வந்தா ஒரு சிலை திறக்கிறதுக்கு. சரிம்ல, சரிம்ல, பொம்பளை அழுதா எனக்கு பிடிக்காது, சிலைய வைம்ல. அண்ணாச்சி, சிலை வச்சோம்னா அதுல ஒரு சின்ன சூச்சமும் இருக்கு. இத சாக்கா வச்சு 5-6 புக்குகளை அடிச்சு வட்டம் மாவட்டம் கையில கொடுத்து வசூல் பண்ண சொன்னோம்னா வர்ற நிதி அப்படியே ஒதுக்கிக்கலாம். சில்லறை செலவுக்கு இருக்கவே இருக்காங்க தொண்டைங்க, துண்டை விரிச்சா கலெக்ஷன் பண்ணிடுவாங்க, அதையும் இப்படியே ஒதுக்கிக்கலாம். சரிம்ல, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டா சிலை எங்க இருந்து வைப்போம்ல? இருக்கவே இருக்க ஒரு கழுத பொம்மை, அது மேல ஒரு சாக்கை போட்டு கட்டி வச்சுட்டு சிலையை திறந்தே ஆகணும்னு நீங்க உண்ணாவிரதம் இருங்க, சிலையை திறக்க கூடாதுன்னு நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். இதையே காரணமா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிதியை வசூல் பண்ணிடுவான். இது நல்ல யோசனை தான் தோணுதும்ல. என்னல அரசாங்க வண்டி இங்க வருது, இது எப்படிம்ல? யாருன்னு பாக்குறது? நம்ம கவர்மெண்ட் வண்டி தான், அதுக்குள்ள இருக்கிறது நம்ம கலெக்டர் போய் ஐயரு. யாரங்க போறது? வந்த சொல்லிய பாருங்களே, அங்க என்ன பார்வை? வணக்கம் எம்எல்ஏ சார். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராமசாமி. விஷயத்துக்கு வரல. கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோட திறப்பு விழா வருது இல்லையா,
இதையே காரணமா வச்சு ஒரு சின்ன நிதியை வசூல் பண்ணி அதையும் ஒதுக்கிடுவோம். அந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம். கவர்மெண்ட்லயே பணத்தை போட்டு ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருக்கா. திறப்பு விழால உங்களுக்கு போட்ட சேர்ல உட்காந்துட்டு ஜனநமனுக்கு நின்னு கும்பிட்டுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இல்ல ராமசாமி, இந்த இன்விடேஷன்ல போறதுக்கு நான் நிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி இந்த மாட்டுக்கு மத்தியில எல்லாம் பணம் எடுத்தோம்ல, அதெல்லாம் கொடுத்துருக்கேல. நிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாமே கரெக்ட் சைஸ்ல பெருசா போட்டு கொடுத்துருக்கேனாச்சு. இந்த மாட்டுக்கிட்ட நிக்கிற போட்டோ மட்டும் கொடுக்கலனாச்சு. மாட்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, கணக்காதீங்க, மாடு மாதிரி இருக்கு. சரி, ஃபங்க்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வந்து சேர்ந்துருங்க, நான் வரேன். இன்விடேஷனை கொடுத்துட்டு போமியா? அதை மறந்துட்டேன். இந்தாக்கோ, நீங்க என்ன பண்ற, வட்டம் மாவட்டம் ஒன்றியம் எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் கூட்டினே வந்து சேர்ந்துருங்க. படம் எப்படி வந்து நிக்கிற படமா நடக்கிற படமா பாருங்க. அதெல்லாம் பேர்ல கரெக்டா போட்டிருக்கேன். சரி, பேர் சரியா? இரியா என் படத்தை காணும். அது சார், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல யாருடைய படத்தையும் போடக்கூடாதுன்னு மேடத்தோட உத்தரவு. நான் என்ன பண்ணிருக்கேன், நானே ரெக்கமெண்ட் பண்ணி உங்க பேரை கடைசியா போட்டிருக்கேன் பாருங்க. ஏயா, அகில இந்திய கட்சிக்கு ஒரே எம்எல்ஏனா ஏன் படம் போடாம ஒரு இன்விடேஷனா? எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நான் பாத்துறேன்யா. இந்த தொகுதியில தானே இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், நடக்கிறத பாத்துறேன்யா. நீ இன்விடேஷனா? இன்விடேஷன் ஐயா, என்னது இன்விடேஷன் எப்படி கிழிச்சிட்டார்? இன்விடேஷன்ல தானே கிழிச்சாரு, உம்ம கிளிக்கல இல்ல. இடத்தை காலி பண்ணு போய். போவா, வண்டி எடுப்பா, போலாம். வந்துடுறேன். ஐயோ, ஓடுறேன். எவரிதிங் இஸ் ஓகே. வழக்கு மேல கூட்டத்தை தான் காணோம். என்ன டாக்டர், யூ ஆர் தி சீஃப் ஆஃப் திஸ் ஹாஸ்பிடல், நீங்க தான் வந்திருக்கீங்க, வேற ஸ்டாஃப் யாரையுமே காணோமே. என்னது இது? என்ன டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, பேசுறதுக்கு யாரையும் காணோம், உட்கார யாரையும் காணோம், என்னங்கறேன். எம்எல்ஏ விஸ்வநாதனுக்கு பயந்துக்கிட்டு யாருமே வரல சார். பேசாம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாமா? இது ப்ரோக்ராமை கேன்சல் பண்றதாவது? நோ 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 நோ, மேடம் ஹஸ் டு கம், ஷி ஹஸ் டு டிசைட் இட். கேன்சல் பண்றதா அவங்க தான் பண்ணணும். சரி, என்ன ஓகே. சொல்றீங்க? ஆமா ஆமா. ரவினா, எக்ஸ்கியூஸ் மீ சார், பெட்டர் தென் கேன்சல் திஸ் ப்ரோக்ராம் சார். ஒய், எம்எல்ஏ உடைய அடியாட்கள் நம்மள சுத்தி இருக்காங்க சார், அதனால அசம்பாவிதம் நடக்கலாம், கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நல்லது சார். அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க? பப்ளிக் காப்பாற்ற வேண்டிய போலீஸோட கடமை இல்லையா? தெரியும் இல்லையா உங்களுக்கு? கேன்சல் பண்ணணும்னா நீங்க சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் மேடம் ஹஸ் டு கம், ஷி ஹஸ் டு டிசைட் இட். கேன்சல் பண்றதுல அவ தான் பண்ணலாம், நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்றீங்க? அதான் சரி. பின்ன என்ன தேய்ச்சி குளிச்சதும் நல்ல வெட கோழியா பார்த்து சூப் போய் விட நான் வந்து குடிக்கிறேன். ஆமா, ஏதோ ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க, நான் தான் போய் திறந்து வைக்கணும்னு சொன்னீங்க, போலியா? பத்திரிக்கையில கடைசியில கடுகு மாதிரி இத்திருண்டா என் பேரை போட்டிருக்கானுவா. ஆஸ்பத்திரியை திறக்க விட்டுருவானா? எனக்கு பெரிய கட் அவுட் வச்சுட்டு வந்து கூப்பிடணும்ல. அன்னைக்குதான் ஆஸ்பத்திரி திறப்பு விழா. உங்களை கூப்பிடாம திறந்துட்டாங்கன்னா? எவனாச்சும் நான் இல்லாம ஆஸ்பத்திரியை திறந்தான், அவன் குடும்பத்தையே கூண்டோட கொளுத்திடுவான்ல. இந்தா சீக்கிரம் எடு. ஆஸ்பத்திரி திறந்துருவாங்களே. சூப்பரா பேசுறாங்க. உனக்கு உடம்புக்கு முடியல, போய் படுத்துக்கிற ஆஸ்பத்திரியில குணமாயிட்டு வரலாம். எப்படி இருந்தாலும் கரெக்ட் டைத்துக்கு வந்துருவாங்க. ஆமா ஆமா. இதோ பாருங்க. குட் மார்னிங். மார்னிங் மேடம். வணக்கம்மா. தேங்க் யூ. வெல்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். என்ன ஜனங்க காணோம், யாரையும் காணோம். எம்எல்ஏ வரலையா? எம்எல்ஏ தானே பிரச்சனையே, அவர் தான் வரல. என்ன பிரச்சனை? அவருக்கு இன்விடேஷன்ல பெருசா போட்டோ போடணுமா, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அதெல்லாம் போட முடியுமா? என்ன இது, ஹாஸ்பிடல் திறக்கிறது முக்கியமா இல்ல போட்டோ முக்கியமா? அவருக்கு அதான முக்கியம், பொலிட்டீஷியன் இல்லையா, விளம்பரம் வேண்டியது. சரி சரி சரி, இப்போ என்ன பண்ணலாம்? மேடம் சொன்னா தப்பா நினைச்சுக்கப்படாது. பெட்டர் we can cancel the program, we will have it on some other day. நோ 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 நோ, ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு 6 மாசமா திறக்காம இருக்கேன். இதனால ஏகப்பட்ட பிரச்சனை. மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு வயிற்று வலி என்னால 5 மைல் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தே ஆகணும். நீங்க திறக்கிறீங்களா? மேடம் என்னையா சொன்னீங்க? ஆமா, நீங்க தான் திறந்தாகணும். வாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம்
எம்எல்ஏ விஸ்வநாதனால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? நீங்க பயப்படுறீங்களா? வெள்ளக்காரன் துப்பாக்கி குண்டுக்கே பயப்படாதவன் இந்த எம்எல்ஏவை கண்டா பயப்பட போறேன். மேடம், உங்களுக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கேன். சரி வாங்க. ராமசாமி, கலெக்டர் நம்மளை கூப்பிட வராங்களா? நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை மோசம் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு 6 மாசமா கால்நடையா ஒரு கடை அடைஞ்சுக்கிட்டு பல்லு போனது. தாமரப்பட்ட வேணும் தியாகின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஆளை வச்சு கலெக்டர் அம்மா ஆஸ்பத்திரியில திறந்துருச்சு. அந்த திமிர் பிடிச்ச ஈஸ்வர், எஸ்பி, கலெக்டர் 3 கொளுத்த உறுப்பினர்களையும் போட்டு தள்ளினும்ல. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வச்சுங்க. நல்ல ரைடு. சுருக்கா ஒட்டுல இன்னும் நிறைய ஒட்டணும். சீக்கிரம் ஒட்டுங்கடா. என்ன தைரியம் இருந்தா இந்த முத்துக்காலங்க இருக்கிறப்பவே நாங்க போஸ்ட் ஓட்டு இடம் முடிச்ச இடத்துல போஸ்ட் ஓட்டுவீங்க? என்ன திமிரடா உங்களுக்கு? என்னால தகராறு பண்ணதியா? உங்க ஈஸ்வரன் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவர். எங்க எம்எல்ஏ அண்ணாச்சி சட்டசபையை கலக்கிறவர். நியாயமா பார்த்தா உங்க தலைமையில ஏறி போஸ்ட் ஓட்டணும். சோலைய பார்த்துக்கிட்டு போல போ. பேசுற நிக்கிறது இந்த 2 காலுக்கா திரும்ப இந்த 2 காலுக்கா டை கடை கலந்துருக்காது. போல போ. ஐயா வந்து ஐயா வந்து என்னலேங்க ஐயா, போஸ்டர் ஓட்டுறதுக்காக நாங்க பிடிச்ச இடத்துல இந்த நாயக விஸ்வநாதன் போஸ்டர் ஓட்டுறாங்கய்யா. கேட்டா கலாட்டா பண்றாங்கய்யா. ஓஹோ, அந்த மாய வீட்டு கல்யாணத்துக்கு அந்த நாய் விஸ்வநாதன் வர்றாடா? விஸ்வநாதன் வேலை பார்க்கறான கொப்பரை அவனோட தங்கச்சி தான் கல்யாணம் பொண்ணு. விடுல, மண்டபத்து ஒட்ட அந்த நாய் அங்க பாத்துக்கலாம். ஒத்துக்கால கல்லறைக்கு சீக்கிரமா வரணும் ஆசைப்படுறான் போல் இருக்கவன். அதான் அவன் ஆளுகளை விட்டு முன்கூட்டியே போஸ்ட் ஓட்ட சொல்லி இருக்கான். விடுறா ஐயா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்கள வெட்டிடுறேன். வாங்கடா போலாம். வணக்கம் அண்ணாச்சி. ஆமலா, என்ன ஏதோ தகராறாம? அந்த ஈஸ்வரனோட ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அண்ணாச்சி. ஆமா, இது என்ன என் போஸ்டர் எல்லாம் கம்மியா இருக்கு, அந்த ஈஸ்வரன் நாய் போஸ்டர் அதிகமா இருக்கும்ல? அவனுக்கு இடத்துல போஸ்ட் ஒட்டிட்டோம்னு சொல்லி ஈஸ்வரன் ஆளுக எல்லா போஸ்டரையும் கிழிச்சிட்டானுங்க அண்ணாச்சி. கிழிச்சிட்டானுங்களா? பாத்துட்டு சும்மா இருந்தீங்களாக்கும். ஏய், அந்த ஈஸ்வரன் நாய் போஸ்டர் எல்லாம் கிளியில. அண்ணாச்சி, உங்க போஸ்டர் கிழிச்சா அடிப்பாங்க போல இருக்கு. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அடிப்பானா அவன்? இப்ப அந்த ஈஸ்வரனை நான் அடிக்கிறேன் பார். ஏய், இந்த டிக்கில இருக்கிற சாணி எடுல. அடிக்கானம்ல, அடிக்கான். கேட்டுக்கிட்டு நிக்கானுவோம். சாணி அடிச்சுதான்ல நான் எம்எல்ஏ வானே. என்கிட்ட வந்து பொட்டு தானுவலாம். பொட்டு அவன பின்னிட மாட்டேன். வணக்கம். வாங்க. வணக்கங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. குழந்தைகள் எல்லாம் அடிச்சிட்டு இல்லையா? வாங்கம்மா, வணக்கம். சரி போய் வணக்கங்க. ஏய், ஐயா கார் வருது, சீக்கிரம் வாங்க. இந்தாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னலே மாயா, சொந்தம் சொரக்கொடக்கன்னு சொல்லி
எதிர்கோஷ்டிட்டு இருந்தே பொண்ணு எடுத்திருக்க. அந்த எரும மாடு இங்க வந்தா இந்த கல்யாணம் நடக்காதுல. ஐயா, நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எனக்கு சரிசமமா மரியாதை கொடுத்து அவனையும் கூப்பிட்டுருக்க. வந்து பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஐயா, இது மௌனம் மருமௌனம். அண்ணாச்சி எம்எல்ஏ எம்எல்ஏ அண்ணாச்சி அம்மா அண்ணாச்சி அண்ணாச்சி எம்எல்ஏ அப்பா பாத்துருக்கேன் ஏம்ல உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை கிடைக்காமல உன் தங்கச்சிக்கு இங்கதான் மாப்பிள்ளை கிடைச்சதோ ஈஸ்வரன்ட்ட வேலை பாக்குறவன்ட்ட போய் மாப்பிள்ளை எடுத்திருக்க இங்க வே வண்டியை உணர்ந்து எங்க நிறுத்திருக்கான் பாரு வம்பு வளர்க்கறதுன்னு நிறுத்திருக்கான் மாமல என்ன நடக்குதுன்னு பார்த்து வாங்க அண்ணாச்சி வாங்க அஞ்சா நெஞ்சன் அஞ்சா நெஞ்சன் எம்எல்ஏ அண்ணாச்சி ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவன் தேவ ப்ரஹஸ்பதே த்ருவந்த இந்திரஸ்சாக்னிश्च ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் தேவேம் வாச்சமதுரயந்த தேவாஸ்தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தே சானோ மந்திரேஷ மோர்ஜந்துஹாரதேனுர்வாகஸ்மானுபசுதைதோ அயம் முகூர்த்தஸ்ய முகூர்த்தோ அஸ்து. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ. இப்பொழுது மணமகன் வீட்டின் சார்பாக எங்கள் அருமை அண்ணன் முத்துக்காலை அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்கள் அண்ணன் மாயன் வீட்டு கல்யாணத்துக்கு வருகை தந்திருக்கும் மாயன் வாங்க. இதோ வந்துட்டேன். என் பேரன் கல்யாணத்துக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் அண்ணன் மாயனின் பேரன் திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் ஐயா நெல்லை மாவட்டத்தின் காவல் தெய்வம் ஏழை எளிய மக்களின் பாதுகாவலர் ஈஸ்வரன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது நாங்கெல்லாம் செஞ்ச புண்ணியங்க. அவர் வந்தது கடவுளே வந்த மாதிரி. நானும் அண்ணன்லாம் ஐயா கிட்ட போய் ஐயா நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப ஐயா ரொம்ப பெருந்தன்மையா ஐயாவுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாட்டையும் கூட ஏன் இன்னைக்கு ஐயாவுக்கு உடம்பு கூட சரியில்லை அப்படி இருந்து கூட ஐயா ரொம்ப பெருந்தன்மையா இந்த வருகை புரிஞ்சிருக்காங்க. ஐயாவுக்கு வணக்கம். எங்க ஐயாவை பத்தி சொல்லணும்னா தமிழ்ல வார்த்தைகளே பத்தாது. அவருக்கு ஈடு இன அவர் தாங்க. அவர் ஒரு பெரிய ராஜதந்திரிங்க. பதவி சுகத்தை விரும்பாதவருங்க. பதவிக்காக பணத்துக்காக அடுத்தவங்களை காக்கா முடிச்சு வாழ தெரியாதவர் எங்க ஐயா. கொஞ்சம் பொறுமையா. பதவி கிடைச்ச பிறகு ஏணி வந்த ஏணிய எட்டி உதைக்க தெரியாதவர். அது மட்டும் இல்லைங்க, ஐயா கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் எங்களுக்கு தான் தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு ஒண்ணுன்னா ஐயா அப்படியே ஆடி போயிடுவாங்க. அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா ஐயாவோட நெஞ்சில இருந்து ரத்தமே வருங்க. அவருடைய பலத்தை பத்தி சில பேருக்கு தெரியல. அவர் கோபுரத்தை குப்பமேடாக்குவாரு, குப்பமேட்டா கோபுரமாக்குவாரு. அவர் ஒரு மலை, மலைன்னு சொன்னா இமய மலை. அந்த மலைக்கு பாதுகாப்பா ஐயாவோட 2 பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணு இந்த நெல்லை மாவட்டத்தோட கலெக்டர் அம்மாவா இருக்காங்க. இன்னொரு பொண்ணு இந்த மாவட்ட எஸ்பியா ஐயாவுக்கு காவலா இருக்காங்க. மலை கிட்ட மோதாதீங்க, மோதுனா உங்க தலைதான் உடைன்னு எச்சரிக்கிற ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிற மணமகன் வாழ்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க. எங்களது கொப்பரை இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது எங்களுடைய சின்ன அண்ணாச்சி ஏகாம்பரம் எங்களுடைய ஒன்றிய தலைவர் ஏகாம்பரநாதன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார். நன்றி, வணக்கம்.
கொப்பரை இல்ல திருமண விழாவிற்கு கொப்பர இங்க வாழ வருகை தந்திருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். எங்கள் அண்ணாச்சி வாய்ச்சல் வீரர் அல்ல, செயல் வீரர். 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்து காட்டியவர். மக்கள் நாயகன், கிங் மேக்கர் என்று பெருமை பேசுகிறவர்கள் துணிவிருந்தால், திறமிருந்தால் எங்கள் அண்ணாச்சியை எதிர்த்து நின்று போட்டியிட்டு ஜெயித்து காட்டட்டும். நாடோடியாய் வந்தவர்களை, அவர்களின் ஆர்ப்பாட்டத்தை மன்னித்து மறப்பது இம்மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணாச்சியின் பெருந்தன்மையை காட்டுகிறது. சிறுநரி கூட்டமே, புலியின் பொறுமையை சோதிக்காதே. எங்கள் அண்ணாச்சி ஆணையிடட்டும், எதிர்ப்புகளை தூள் தூளாக்குவோம் என்று கூறி இம்மண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அண்ணாச்சி எம்எல்ஏ அவர்களை கொப்பரை குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மணமகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணமகள் வாழ்க. எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. ஐயா உட்கார்ந்திருக்கடப்பா, கண்ட சொரி நாட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குற. கொண்டடா தட்டடே புடுடா. சுக்ரந்தே அன்யத் ஜததந்தே ஆசீர்வாதம். ஏய் ஓடடா, ஏய் புடடா, ஏய் வண்டி எடுத்து ஓடுடா, புடிக்குடா அவன. அவன் ஏமல தாலியை தூக்கிட்டு ஓடுதான். ஒண்ணு இருந்தா ஆமல தாலி கட்டுவான், ஒண்ணு தூக்கிட்டு வாமல தாலி கட்டுவான். மாப்பிள்ளை இருந்தாதான் தாலி கட்ட வைப்பா. எடுத்துட்டு போகணும் மாப்பிள்ளை. நடக்கலையம்மா. கொப்பர என் பொண்ணு எங்கடா இருந்தா? எம்எல்ஏ வீட்டுல தான் இருந்தா, போய் கூட்டிட்டு வந்து. எம்எல்ஏ வீட்லயா? எம்எல்ஏ 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 அவன் வீட்டுல அடியால வேலை செய்வானான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்காண்டா. பணம் காசு வேண்டாண்டா, மானத்தோட வாழலாண்டா. கல்யாணம் பணம் வர வரைக்கும் வந்து நின்று போயிட்டுன்னா பாக்குறவங்க என்னென்ன பேசுவாங்க, எப்படி எல்லாம் பேசுவாங்க. இனிமே என் பொண்ணோட கல்யாணம் எப்படில நடக்கும்? இனிமே யாருலே இவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? யாரு இல்லம்மா, நான் கட்டிக்கிட்டு மாமலை தான் கட்டிக்குவேன். செல்வி வேண்டாமா, அந்த மாதிரி எண்ணெல்லாம் வேண்டாமா, வேண்டாமா. மறந்துடுமா மாமனை, வேண்டாமா, விட்டுருமா. மறந்துடுமா. அம்மா சொல்லுமா, அந்த மாமனை வேண்டாமா. நடந்தது? ஆமாமா, மாய வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா செல்வியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போடுன்னு எம்எல்ஏ சொல்லிட்டாருமா. எல்லாம் கெடுத்து குடிச்சவராக்கிட்டேன். குடும்பத்தை எம்எல்ஏ சொல்லிட்டா உனக்கு வேத வாக்காய் போச்சா? போடா, எல்லாம் முன்னால போடா, வெளியே போ, வெளியே. எல்லா இடத்துலயும் எங்கேயுமே கிடைக்கலமா. காசுக்கு ஆசைப்பட்டு அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்தேன், பேரனை பறி கொடுத்துட்டேன், பேரனை பறி கொடுத்துட்டேன். ஐயோ உனக்கு ஒன்னும் ஆகலையா? உனக்கு ஒன்னும் ஆகலையா? வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்க. ஐயா ஐயா ஐயா, 40 வருஷமா அவர்கிட்ட வேலை பார்த்தேன்.
எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டாரு. இது நியாயமா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. ஈஸ்வரன் ஐயா தங்கபாண்டியனை வீட்டுல விட்டுட்டு வர சொன்னார். புரியுதா? இனிமே நம்ம ஆளுங்க யாரா இருந்தாலும் எதிர்கோஷ்டியில கல்யாணம் பண்ணா இப்படிதான் நடக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் ஐயா அப்படி பண்ணார். ஐயாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் நடக்கக்கூடாதுங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டார். நாளைக்கு என்ன நடக்கக்கூடாதுங்கிறத பத்தி மட்டும்தான் கவலைப்படுவார். புரியுதா? இனிமே எங்க வேணாலும் சம்மந்தம் வச்சுக்க, கொப்பர வீட்டுல மட்டும் சம்மந்தம் வச்சுக்க. ஆமா, சரி. டேய் மாப்பிள்ள வரட்டா? யார் போட்டிருப்பாரு இத? நம்மள ஏன் மாமா பிரிச்சாங்க? நம்மள ஏன் மாமா பிரிக்கணும்? தெரியலையே. பிரிச்சுட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஊர்ல வீட்ல எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அந்த ஈஸ்வரன் உங்க தாத்தாவை மிரட்டினாரா மாமா? உனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்களா மாமா? நீ மட்டும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா என் கழுத்துல சுருக்கு கருதா மாமா ஏறும். நான் ஊரை விட்டு மதுரைக்கு படிக்க போனப்ப உன் ஞாபகமா தான் இருந்த செல்லி. இந்த உடம்ப விட்டு உசுறு போனாலும் என் மனசு விட்டு நீ போக மாட்ட செல்லி. நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் தான். நம்ம அப்பா அம்மாவுக்கும் இஷ்டம் தான். நம்ம கல்யாணத்தை தடுக்க இந்த எம்எல்ஏவும் ஈஸ்வரன் யாரு? ஆமா மாமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களால நம்மள பிரிக்க முடியாதுல்ல. செல்லி, இன்னைக்கு ரேட் அப்புறம் கோயிலுக்கு வந்துரு. நான் தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு விடியறப்ப நீ என் பொண்டாட்டியா இருப்ப. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துடலாம்.
தாயே, எங்க எம்எல்ஏ அண்ணாச்சி சொல்லியும் கேட்காம திருட்டு தலையா கட்டிட்டு வந்திருக்க. ஏண்டா எங்க ஈஸ்வரையா இவ்வளவு சொல்லியும் கேட்காம திருட்டுத்தனமா கூட்டு வந்து கோயில்ல தாலி கட்டிருக்கியா? உங்க 2 பேரையும் வாழ விட்டுருவோமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.